Hi friends, வணக்கம். Welcome back to our channel DD's Cookbook. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் இந்த குளிர்காலத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. அதாங்க மிளகாய் பஜ்ஜி. நம்மளுக்கு பிடிச்ச இந்த பஜ்ஜி கூட சுட சுட டீயும் குடிக்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்திடலாம். நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ண போறோம். அதுக்கு பாருங்க, இங்க ஒரு பவுல்ல 1 கப் அளவு கடலை மாவை சீவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கடலை மாவு கூட 4 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு நம்ம சேர்க்கும் போது மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம பஜ்ஜி. அடுத்ததான் நான் சேர்க்கிறது பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு போதும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, காரமுக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி. உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுறதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். தண்ணியை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துட்டே வரணும். நம்ம பஜ்ஜி பேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காவும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் பாருங்க, இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம மிளகாயை நம்ம கட் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய் அப்படின்னு சொல்றது. ஸோ இது நம்ம தேவையான அளவு எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு நல்ல காட்டன் துணியால தொடச்சிட்டு இந்த மாதிரி பாருங்க 2 கீறி வச்சுக்கலாம். இல்லை நீங்க பஜ்ஜியை முழுசா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட போடலாம். ஆனா நீங்க லைட்டா மிளகாய் மேல ஒரு கீரல் விட்டுக்கணும். அப்பதான் நம்ம எண்ணெயில போடும்போது வெடிக்காது. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகாயை 2 கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப வாங்க எப்படி எண்ணெயில போட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ண மாவை நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்க்கிறேன். நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா எப்ப பஜ்ஜி போடுறோமோ அப்பதான் நம்ம சோடா உப்பு போட்டு கலக்கணும். நம்ம இப்படி செய்யும் போதுதான் பஜ்ஜி பாத்தீங்கன்னா நல்லா உப்பி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, நான் கடாயில எண்ணெய் ஊத்தி அதை சூடு பண்ணியாச்சு. கரெக்டான சூடுல இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டு சுட்டு எடுத்துக்கணும். இது கோல்டன் கலரா ஆகும்போது பாத்தீங்கன்னா இதை வெளியில எடுத்துடலாம். இது பாருங்க எவ்வளவு முருகலா வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருந்தது சாப்பிட்றதுக்கு. நான் இன்னைக்கு மிளகாய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வீட்டுல கத்திரிக்காய் இருந்தது, அதை கூட கட் பண்ணி அதே மாவுல போட்டு எடுத்திருக்கேன். இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி டீ வச்சேன். இந்த பஜ்ஜி கூட இஞ்சி டீயும் குடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பா நீங்களும் இதே காம்பினேஷன்ல ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சூப்பரா பஜ்ஜி போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சில ரெசிபிஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இதே போல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். டேக் கேர்.